எப்படியோ இந்தியா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆயாச்சு. அடுத்தது இந்த சூப்பர் எயிட்ல இருக்க 3 டீமே கும்மாங்கத்தை கொட்டிட்டு செமி. அடுத்தது கப்பு முக்கியம் பிடிக்கல, கப்பை தூக்குறதுதான் வேலை. ஆனா சூப்பர் எயிட்லயே ஆப்பு காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி நம்மளை தவிர இருக்கிற 3 டீமே கடப்பாற டீமு. இதுவரை ஆன லீக் மேட்ச்ல ஒரு மேட்சுக்கிற தோக்காத சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் தரமான டீமு. முக்கியமா வெஸ்ட் இண்டீஸ் பழைய பிரைமுக்கு வந்தாங்களோங்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. நம்ம இந்தியா ஆகும்போது தக்கி திணறி நெதர்லாந்து கூட USA கூட வின் பண்ணி எப்படியோ வந்துட்டோம். ஒன்று கூட தோக்கல. எப்படி ஆடி எப்படி ஜெயிக்க போறோங்கிறதே இந்த சூப்பர் எயிட்ல தான் முடிவாக போகுது. என்ன நடக்க போதோ தெரியல. நம்ம டீம் எடுத்துக்கிட்டானா பேட்டிங்ல அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்லைனாலும் மற்றவனுங்க எல்லாம் தூக்கி விடுறானு. அபிஷேக் சர்மா விட்டா சூர்யா விட்டா சிவம் துபே விட்டா அக்ஷர் பட்டேல். இந்த மாதிரி ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல நம்ம டீம்ல. எவன் வேணா எந்த டைம் வேணா ஆடுவோம். ஏன்னா ஒரு பெருமை மேட்ச் மிஸ் நம்ம டீம்ல. அதனால அதை பத்தி கவலைப்படவே வேணாம். பவுலிங்ல பார்த்தா பக்காவான பவுலிங் இதுவரையும் வேர்ல்டு கப்ல நம்ம தான். முக்கியமா பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ் இவனுங்கெல்லாம் போட்ட பவுலிங் என்ன மாதிரி பவுலிங் இந்த லீக் மேட்சஸ்ல என்ன மாதிரி பவுலிங். முக்கியமா வருண் சக்கரவர்த்தி சும்மா தூக்கி போடுறான். எதிராளி திணறானுங்க. மொத்தத்துல போல்ட் ஆயிடுறானுங்க, எல்பிடபிள்யூ ஆயிடுறானுங்க. வருண் சக்கரவர்த்தி தான் இதுல இம்பாக்ட் பிளேயரா ஆட போறது இருக்க போறது. என்னோட ப்ரொடிக்ஷன் என்னன்னா நம்ம குரூப்ல இருந்து நம்மளும் சவுத் ஆப்பிரிக்காவும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவானுங்க. அந்த குரூப்ல இருந்து நியூசிலாந்து, இங்கிலாந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம்.